13வது ശ്ലോകം. ഏവം സ്വഭരണാകൽപ്പം. ഏവം സ്വഭരണ അകൽപ്പം തത് കളത്ര ആദയഃ തദാ. ഏവം സ്വഭരണാകൽപ്പം തത് കളത്രാദയസ്തദാ ന ആദ്രിയതേ യഥാ പൂർവം ന ആദ്രിയന്തെ യഥാ പൂർവം കീനാശ ഇവ ഗോചരം. നാദ്രിയന്തെ യഥാ പൂർവം കീനാശ ഇവ ഗോചരം. ഏവം സ്വഭരണാകൽപ്പം തത്കളത്രാദയസ്തദാ നാദ്രിയന്തെ യഥാ പൂർവം കീനാശ ഇവ ഗോചരം. ഏവം இப்படியாக സ്വഭരണ அகல்பம் സ്വയമാ ഒന്നും ചെയ്യறதுக்கு ത്രാണി ഇല്ലാത്ത அந்த ഗൃഹനാഥൻ തത് അവനോട് കളത്ര ആദയഃ മனைவி തുടങ്ങിയ ബന്ധുക്കൾ തഥാ அப்போது യഥാപൂർവം ആരോഗ്യത്തോട് കൂടിയിട്ട് സമ്പാദിച്ചു കുമിച്ച அந்த காலகட்டத்துல கொடுத்த ரெஸ்பெக்ட் ந ஆத்ரியந்தே அப்படி இருக்கிற ஆதரவொன்னும் இப்ப கொடுக்கறதில்லை. பூமிக்கு பாரம் சோத்துக்கு கேடு அப்படிங்கிற அவஸ்தை வந்துடுத்து அவனுக்கு. கீனாசா இவ கோச்சரம் துஷ்டர்களா இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவா, வயல்ல வேலை பண்ற துஷ்ட புத்தி இருக்கிற அந்த விவசாயிகள் நிறைய வருஷம் வேலை பண்ணி வயசான மாடுகளை சாப்பாடு கொடுக்காம துரோகிப்பா. அதே மாதிரி கோ அப்படின்னா பசுமாடு காளமாடு, கோஜரம் அப்படின்னா வயசு மூத்து நிறைய வயசாயிட்டு வயசு மூத்து நரைச்ச மாதிரி மாடுகளை மாதிரி வயசான மாடுகளை மாதிரி கரெக்டான டைமுக்கு உணவு கொடுக்காதக்கு படா பாடுபடுத்துறா அந்த கிரகநாதனை. இத்தனை வருஷம் சம்பாதிச்சு போட்டவனாக்கும் இந்த வீடு காரு பங்களா சொத்து இதெல்லாம் வாங்கி போட்டவனும் இந்த கிரகநாதன் தான். இந்த சொத்தெல்லாம் சேர்த்து இவாளோட பேர்ல எழுதி வச்சிருக்கிறதும் இந்த கிரகநாதன் தான். இப்போ அவனுக்கு வருமானம் இல்லைன்னானோன சண்டி மாதிரி ஜூஸை பிழிஞ்சு சத்தெடுத்து அந்த சண்டியை நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த சண்டி மாதிரி ட்ரீட் பண்றா வீட்டுல இருக்கிற ஆளுகள் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதே மாதிரி பிரசவிக்காத்த மாடுகளோட அவஸ்தையும் இதுதான். அந்த மாதிரி ஒரு அவஸ்தையாக்கும் அந்த கிரகநாதனுக்கு இப்போ அந்த வீட்டுல கிடைக்கிறது. 14வது ஸ்லோகம். தத்ர அபி அஜாத நிர்வேதः பிரியமானः ஸ்வயம் ஹிருதைஹி. தத்ராப்யஜாத நிர்வேதோ பிரியமான ஸ்வயம் ஹிருதைஹி. ஜரயா உபாத்த வைரூப்யः மரண அபிமுகः கிருஹே. ஜயோபாத்த வைரூப்யோ மரணாபிமுகோ கிருஹே. தத்ராப்யஜாத நிர்வேதோ பிரியமான ஸ்வயம் ஹிருதைஹி. ஜரயோபாத்த வைரூப்யோ மரணாபிமுகோ கிருஹே. தத்ர அபி வயசான அந்த நிலைமையிலும் அஜாத நிர்வேதः விரக்திபாவம் உண்டாகாதக்கு அட்டாச்மெண்டோடு கூடிட்டு பேரக்குழந்தைகளையெல்லாம் கொஞ்சி சீராட்டிண்டு ஆரெல்லாம் என்னெல்லாம் இன்சல்ட் பண்ணினாலும்
അതൊന്നും കെയർ பண்ணாதக்கு விரக்தி பாவம் அப்படி ഉണ്ടാകാதக்கு സ്വയം ഹൃദൈഹി ബ്രിയമാണഃ ஆரோக்கியம் இருக்கிறத ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த மனுஷன், குடும்பத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த மனுஷன். ஆனா இப்போ அந்த அளவுக்கு கௌரவமான அந்த மனுஷனை அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. புத்திரர்கள், புத்திரவதுக்கள், பெண்மக்கள், பெண்மக்களோடு கணவர்கள், அதே மாதிரி பேரக்குழந்தைகள் எல்லாம் சொல்லுற மாதிரி கேட்டுண்டு ஒன்றும் ஆர்கியூ பண்றதுக்கு திராணி இல்லாத அவஸ்தையில அவ சொன்னதெல்லாம் கேட்டுண்டு வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளோட கருணையிலேயே வாழ்ந்துண்டு ஜரயா உபாத்த வைரூப்பியா வார்த்தக்கியத்தால உண்டாகிற சரீர விரூபங்களுக்கு கீழ்பட்டுண்டு பல்லெல்லாம் கொழிஞ்சு போச்சு, தோலெல்லாம் சுக்கி சுளுங்கியாச்சு, கண் போளகளெல்லாம் இப்படி திறக்கவே முடியலை, கண் பீலிகள் எல்லாம் நரைச்செடுத்து, காது கேட்க மாட்டேங்கிறது, நடக்க முடிய மாட்டேங்கிறது, வடி குத்தி பிடிச்சிட்டு நடக்கிறத விழறதுக்கும் போறோம். கொஞ்ச வருஷமா பார்க்காம இருக்கிறவா திடீர்னு வந்தானா அவளுக்கு அது ആരാക്കുന്ന് தெரியாத அளவுல உருவமே மாறிப்போன அவஸ்தை, பரசகாயம் இல்லாதக்கு ஜீவிக்கிறதுக்கு முடியாத அவஸ்தை. அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு கூடியும் விரக்தி பாவம் அப்படிங்கிறது வரவே மாட்டேங்கிறது, ஆஷாபாசம் விட்டு ஒழிய மாட்டேங்கிறது. மரண அபிமுகா மரணத்தை எதிர்பார்த்துண்டு கிரகே அந்த வீட்டுக்குள்ளேயே மொட்டங்கி கிடக்கிறார் அந்த கிரகநாதன். கடைசி நிமிஷத்துல அஜாமிழன மாதிரி நாராயணா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த வாயிலேந்து விழுந்துட்டானா அதுக்கப்புறமா பகவான் பார்த்துப்பார். ஆனா தோண மாட்டேங்கிறதே, நாவு குழையாதைக்கு நாமம் சொல்லறதுக்கு முடிய மாட்டேங்கிறதே கிருஷ்ணா, அதுக்கான பாக்கியம் தரணுமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்மளோட நல்ல பிராயங்களில பகவான் கிட்ட பிரார்த்திக்கணும். சின்ன வயசுலேருந்தே விளக்கேற்றி வச்சு நாமம் சொல்லறதுக்கு பழகணும். கோவில்களுக்கு போய் நம்மளோட அந்த பிளஸ் எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணிக்கணும். மனசுக்குள்ள எப்பவும் நாராயண ரூபத்தை கொண்டு வரணும், நாக்குல நாராயண நாமம் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு வார்த்தக்கிய அவஸ்தையிலையும் நம்மளோட மனசு பல விதத்திலையும் ஓடி நடக்காதக்கு அந்த பகவான் நாராயணனில் போய் நிற்கும். அப்பத்தான் நமக்கு அந்த வார்த்தக்கிய அவஸ்தையில மரண பயம் உண்டாகிற அவஸ்தையில நாராயணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு சாதிக்கும். 15வது ஸ்லோகம். ஆஸ்தே அவமத்ய உபன்யஸ்தம் ஆஸ்தேவமத்யோபன்யஸ்தம் கிருஹபால இவ ஆஹரன் ஆமயாவி அப்ரதீப்த அக்னிஹி ஆமயாவ்யப்ரதீப்தாக்னிரல்பாஹாரோ அல்பசேஷ்டிதா ஆமயாவி அப்ரதீப்த அக்னிஹி அல்ப ஆஹாரோஹோ அல்பசேஷ்டிதா ஆமயாவ்யப்ரதீப்தாக்னிரல்பாஹாரோ அல்பசேஷ்டிதா ஆஸ்தேவமத்யோபன்யஸ்தம் கிருஹபால இவாஹரன் ஆமயாவ்யப்ரதீப்தாக்னிரல்பாஹாரோல்பசேஷ்டிதா. ஒன்னுக்கும் முடியாத அவஸ்தையில இறந்து போற அந்த அவஸ்தையில மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அவஸ்தையில பந்துமித்ராதிகள் எல்லாம் சங்கடப்படுறத ஒன்னு பேசுறதுக்கு கூடிய முடியாதக்கு
அசையாம படுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆஸ்தே வீட்டுக்குள்ள அப்படி இருக்கிறத எங்கேயும் யாத்திரை போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்து சரீரத்துக்கு இல்லை. அதனால வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வாக்கம் செய்யறது. ஆனா மனசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒடுங்காத்த ஆசைகளோடு கூடிட்டு வீட்டுல இருக்கிற அந்த வார்த்தக்கிய அவஸ்தை, அவமத்தியா இன்சல்ட் அனுபவிக்கிறதுண்டு. அடுத்தவா ரெஸ்பெக்ட் இல்லாக்கி பேசுறத கேட்டு இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் உண்டாகிறது. உபன்யஸ்தம் உணவு பொருள்களை பக்கத்துல கொண்டு வந்து ரெஸ்பெக்டோடு கூடி கொடுக்காதக்கு கொஞ்சம் தூரம் நின்று அந்த சாப்பாடு வச்ச பிளேட்டை கொஞ்சம் நெகத்தி தள்ளி விட்டு கொடுக்கறதுண்டு. எது மாதிரி அப்படின்னாக்கா, கிரகபாலஹா இவா வீட்டில் வளர்த்துற நாய்களுக்கும் பூனைகளுக்கும் எல்லாம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி வீட்டில் இருக்கிற ஆளுகள் இந்த வயசான ஆளுகளை ரெஸ்பெக்ட் பண்ணாதக்கி வாழற அளவுக்கு மட்டுமே, ஜீவிச்சிருக்கிற அளவுக்கு மட்டுமே உணவு கொடுக்கறதுக்கு நினைக்கிறா. விருப்பப்பட்டதொன்னும் கொடுக்கவும் மாட்டேங்கிறா. இருந்தாலும் அந்த வாழறதுக்கான ஆசை போக மாட்டேங்கிறது, விரக்தி பாவம் வரமாட்டேங்கிறது. பசி அடக்கிறதுக்கான உணவு மட்டும்தான் இப்ப கிடைக்கிறது. பலவிதமான விபவங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையெல்லாம் இருக்கு, ஆனா கொடுக்கறது இல்லை. வயசாயாச்சு, கண்டதையும் சாப்பிட்டு ஜீர்ணமாகாது, அதனாலேயாக்கும் நாங்கள் தரலை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவா சொல்லவும் செய்யறா. அப்படி இருக்கிற அந்த உணவு ஒரு நாய மாதிரி, கிரகபாலஹா இவா நாய மாதிரி ஆகாரம் சாப்பிட்டு வாழற அந்த வயசான மனுஷன். ஆவி சொன்ன தேஜஸ், தேஜஸ் அப்படிங்கிறது ஆமயம் நோய்களால இல்லாம போயிடுத்து. எல்லா நோய்களும் வயசான உடம்புல ஒரு சேர வந்துடுத்து. படாத பாடுபடுத்துறது. சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, கைகால் வலி இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, லிவர் ப்ராப்ளம் இருக்கு. இனி இல்லாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அப்பிரதீப்த அக்னிகி, சரீரத்துக்குள்ள ஜடராக்னி ஜொலிக்கிறது இல்லை. அதனாலேயே ஜீர்ண சக்தியும் இல்லை, பசியும் இல்லை. ஆனா ஆக்ரகங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. மசால் தோசை சாப்பிடணும்னு தோணுறது, நல்ல ஸ்வீட் எல்லாம் சாப்பிடணும்னு தோணுறது, பல்லில்லேனா கொடியும் முறுக்கு திங்கணும்னு தோணுறது, பொருளங்காய் எல்லாம் கடிச்சு திங்கணும்னு தோணுறது, கருமுறா கடிச்சு திங்கணும்னு ஆசைகள் எல்லாம் இருக்கு. ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. வெத்தலைய இடிக்கிற சின்ன இடிகளில போட்டு இடிச்சு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு எப்படியாவது கடின பிரயத்னம் பண்ணி இந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கும் சாதிக்கிறது. அல்ப ஆகாரஹா, ஜாஸ்தியொன்னும் சாப்பிட முடியறதில்லை, வாய்க்கு ருச்சி இல்லை, பசி இல்லை, கண்ணு தெரிய மாட்டேங்கிறது. மூக்குக்கு முன்னத்த மாதிரி ஒரு ஸ்மெல் ஒன்றும் வரவும் மாட்டேங்கிறது. உணவு சாப்பிட்றதுக்கு முடியாததுனாலேயே ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் ஆகிறது. அதனாலேயே அல்ப சேஷ்டிதா, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடுத்து வயசானந்தா மனுஷனுக்கு. படுத்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்கு பரசகாயம் வேணும். டாய்லெட்டுக்கு போகிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் வஸ்திரம் மாத்துறதுக்கும் எல்லாம் அடுத்தவாளோட ஹெல்ப் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற அவஸ்தை வந்துட்டு கூடியும் வாழணும் அப்படிங்கிற ஆசை இல்லாம போறதில்லை. விரக்தி பாவம் வரவே மாட்டேங்கிறது. 16வது ஸ்லோகம். வாயுனா உத்க்ரமதோத்தாரஹ, வாயுனா உத்க்ரமதோத்தாரஹ கஃப சம்ருத்த நாடிகஹ, வாயுனோத்க்ரமதோத்தார கஃப சம்ருத்த நாடிகா காச ஸ்வாச கிருத ஆயாசஹ, காச ஸ்வாச கிருதாயாச கண்டே குரகுராயதே, வாயுனோத்க்ரமதோத்தார கஃப சம்ருத்த நாடிகா காச ஸ்வாச கிருதாயாச கண்டே குரகுராயதே. கஃப சம்ருத்த நாடிகா,
கஃபத்தால எல்லா ரத்த நாடிகளும் தமனிகளும் எல்லாம் அடைஞ்சு போறது சரீரத்துல. சரீரம் ஃபுல்லா கபம் கட்டி கிடக்கு. மூச்சு விடுறத கபம் இழுக்கிறது. தொண்டையில குருகுரான்னு சத்தம் வருது. காச சுவாச சுவாச உச்சுவாசத்துக்கு தடசம் உண்டாகிறது. சுவாசம் தடசம் வந்ததினால கிருத ஆயாசா காச சுவாச கிருத ஆயாசா. சுவாச உச்சாசத்துக்கு தடசம் வந்ததினால இருமல் வருது. இருமல் வந்து இருமி இருமி சுவாச தடசம் உண்டாகிறது. அப்படி ஆயாசா சிரமப்படுற அந்த அவஸ்தையில உத்கிரமதா பிராணனை மேல உயர்த்தற வாயுனா பிராணனை மேல உயர்த்தற அந்த ஊர்துவ வாயுவினால உதான வாயுவினால உத்தாரகா தாரம் அப்படின்னாக்கா கண்ணுல இருக்கிற அந்த கருகருன்னு இருக்கிற கருவி கிருஷ்ணமணிகள் அது உத்தாரகா மேல இப்படி உயர்ந்து போறது. கிருஷ்ணமணிகள் உயர்ந்து கண்ணுல அந்த கிருஷ்ணமணிகள் காணாத்த அவஸ்தை, வெளுத்த கோலம் மட்டும் காணற அவஸ்தை. இந்த வயசானவா ரொம்ப ரொம்ப அந்த மரண டைம்ல பலவித வெப்ராவாளங்களும் காட்டுவா. அப்போ அவளுக்கு சக்கரசுவாசம் அளிக்கிறா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அப்ப அந்த கண்ணெல்லாம் இப்படி உருண்டு உருண்டு மேல போகும். கிருஷ்ணமணிகள் வெளியில காணாது. கண்ணுல கோலங்கள் மட்டும்தான் காணும். வெளுத்த கோலங்கள் பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். அந்த அவஸ்தையில கூடியும் சக்கரசுவாசம் വലിச்சுண்டு இருக்கிற அந்த அவஸ்தையில கண்ணுகளெல்லாம் மேல உயர்ந்து போற அந்த அவஸ்தையில கூடியும் அந்த கோலம் மட்டும் காணுற அவஸ்தையில கூடியும் கண்ணுல கிருஷ்ணமணிகள் காணாத்த அந்த அவஸ்தையில கூடியும் பார்க்கிறவாளுக்கு பயம் உண்டாக்குற அந்த அவஸ்தையில கூடியும் அவளுக்கு விரக்தி பாவம் வரமாட்டேங்கிறது. இறந்து போனோம்னு தோண மாட்டேங்கிறது. மரண வெப்ரபாலத்தையாக்குமே இங்க எடுத்து சொல்லப்படுறது. கண்டே குரகுராயதே தொண்டையிலேந்து குர் குர் அப்படிங்கிற சத்தம், சக்கரசுவாசம் வலிச்சு விடுற சப்தம், பெரிய சத்தத்தை வெளியில விட்டுண்டு அந்திய யாத்திரைக்கு ரெடியா இருக்கிற அவஸ்தையில கூடியும் இறந்து போனோம் அப்படிங்கிற நினைப்பு இல்லை, விரக்தி பாவம் இல்லை. எப்படியாவது பொழைச்சு வந்துட மாட்டோமா இதுதான் தோணல். இந்த கஷ்டப்பாடு இந்த துரிதங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டானாலும் பரவாயில்லை, வாழணும் அப்படிங்கிற ஆசை முன்னால நிற்கிறது. ஊர்துவ சுவாசம் வலிக்கிற அந்த அவஸ்தையிலையும் ஆசைகளால கெட்டி போடப்பட்ட அந்த விருத்தனோடு மனசு மேல போற அந்த ஊர்துவ வாயுவை கீழே இழுத்துட்டு வரத்துக்கு ட்ரை பண்றது, ஜீவனை பிடிச்சு நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றது, ஜீவன் மரண போராட்டம் அங்க நடக்கிறது. வாயை திறந்து கண்ணை முழிச்சு சக்கரசுவாசம் வலிச்சு மரணத்தை பார்த்து வெயிட் பண்ணின்னு இருக்கிற அந்த நிலைமை, அந்த நிலைமையில கூடயும் விரக்தி பாவம் அப்படிங்கிறது வரமாட்டேங்கிறதே. 17வது ஸ்லோகம். शयानः परिशोजद्भिः शयानः परिशोजद्भिः परिवीदः स्वबन्धुभिः शयान परिशोजद्भिः परिवीद स्वबन्धुभिः वाच्यमानः अपि न ब्रूते वाच्यमानः अभि न ब्रूते कालपाशवशं गतः वाच्यमानोऽपि न ब्रूते कालपाशवशं गतः शयान परिशोजद्भिः परिवीद स्वबन्धुभिः वाच्यमानोऽपि न ब्रूते कालपाशवशं गदा परिशोजद्भिः ரொம்ப ரொம்ப அத்தியாசன்ன நிலைமையில படுத்துட்டு இருக்கிற
அந்த மனுஷனை பார்த்துட்டு சங்கடப்படுற பாசம் இருக்கிறவாளான பந்துக்கள், ஸ்வபந்துபிகி சொந்தம் பந்து ஜனங்களால, பரிவீதகா நாலு பக்கமும் இந்த பந்து ஜனங்கள் சுற்றும் இப்படி கூடி நின்னுண்டு அவளுக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கிற அந்த வயசான மனுஷன், பரிதகா നാല് പക്കത്തിനെയും കൂടി നിന്ന് ശോജദ്ബിഹി ദുഃഖിக்கிற சொந்தக்காரால சூழ்ந்து நிற்கப்பட்டு படுத்துட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு இனி பழைய மாதிரி எந்திருக்க முடியாதே, இப்படி படுத்துட்டு இருக்காரே இப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி அழற பந்துக்கள். அவளுக்கு நடுவில் ஷயானஹா படுத்துட்டு இருக்கிற அந்த மனுஷன், வாச்சியமானஹா அபி அவளோடு அந்த கூடி நிற்கிறவாளோடெல்லாம் நடுவில் படுத்துண்டு அங்க கூடி நிற்கிறவாளெல்லாம் அவர்கிட்ட ഓരോന്നും ചൊല്ലറ. പാരുങ്കോ ഞാൻ പുത്രനാക്കും, ഞാൻ രാമനാക്കും, ഞാൻ കൃഷ്ണനാക്കും, ഞാൻ പേരക്കുഴന്തയാക്കും, ഞാൻ മരുമകളാക്കും, മനേവിയാക്കും, സഹോദരനാക്കും, കണവരാക്കും. இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவளோட ரிலேஷனை எடுத்து அவளுக்கு புரியறதா அப்படின்னு சத்தமா சத்தமா சொல்லறா. என்ன தெரிஞ்சுதான்னு எல்லாம் கேட்கறா. காதெல்லாம் கேட்கறது, ஆரெல்லாம் பேசுறான்னு எல்லாம் தெரியறது. ஆனா திராணி இல்லை திரும்ப பதில் பேசுறதுக்கு. நப்ரூதே திரும்ப பதில் பேசுறதுக்கு முடிய மாட்டேங்கிறது, கண்ணை திறக்கிறதுக்கு கூட முடிய மாட்டேங்கிறது. காலபாஷம் வசங்கதா காலன் கயத்தை முறுக்கிண்டு வந்தாச்சு, பின்ன எப்படியாக்கும் சாதிக்கும் பேசுறதுக்கு. அஜாமிளன் இந்த அவஸ்தையிலே ஆக்குமே பயந்து வரைச்சு தன்னோட 10வது புத்திரனான நாராயணனை கூப்பிட்டு, நாராயணா ஓடிவா எனக்கு பயமாயிருக்கு அப்படின்னு கூப்பிட்டது. உடனடியா விஷ்ணு பாசுதர்கள் யமபடர்களை துரத்தி அஜாமிளனுக்கு மறுஜன்மம் கொடுத்தா. இப்படி நாவு குழையாதைக்கு நாமம் ஜபிக்கிறதுக்கு சாதிக்கணுமே நாராயணா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணத்தான் வேணும். நம்மளோட நல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கிற அந்த டைமில், ஆரோக்கியம் இருக்கிற டைமில் நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டா, முடியாத டைமில் நமக்கு நாராயணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு, நாக்கு குழையாதைக்கு நாராயணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு சாதிக்கும்.